one. The other one. வணக்கங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி துபாய் ஃபெஸ்டிவல் மால் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈது டைமுங்கிறதுனால ஆஃபீஸு ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஹாலிடேவாக இருந்துச்சு. ஸோ ஏதாவது மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஈத் லீவில் இந்த கண்ட்ரியில் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு நாள் ஃபவுண்டைன் ஷோ அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. நாங்களும் அதை பார்க்கத்தான் வந்திருக்கோம். மால் அல்லது ஏர்போர்ட் எஸ்கலேட்டர் இருக்கிற இடம் எங்கே போனாலும் மினிமம் 5 to 10 டைம்ஸ் எஸ்கலேட்டரில் போய் வர்றது தாங்க பாப்பாவுடைய வேலை. இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஃப்ரீ டைமில் நான் 2 டைம் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கா. நாங்கள் அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஷோ ஆரம்பிக்கிற டைம் ஆகிடுச்சு. வெளியில் போகலான்னு சொல்லிட்டு மெதுவாக வெளியில் பார்த்தா பயங்கரமான கூட்டம். எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷார்ப்பாக 9:30க்கு ஆரம்பித்தாங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் ஸ்கூட்டர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் லேசர் ஷோங்க. அதாவது லேசர் லைட்ஸ் வச்சு பில்டிங்லேயே பிக்சர்ஸ் காமிப்பாங்க. இது ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டுங்க அப்படியே மால்குள்ளே வந்துட்டு பாப்பா கேக் சாப்பிடலான்னு சொன்னான்னு இந்த சீஸ் கேக் ஃபேக்ட்ரியில் போயிட்டு மேங்கோ சீஸ் கேக்கும் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வேணும்னு சொல்லி அங்கேயே லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அங்கேயும் வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. இங்கே பார்க்கிங் ஏரியாவில் என்ன ஹைலைட்னா லைட்ஸ் எல்லாம் கூட சென்சார் பேஸ்டாக இருந்துச்சுங்க. நான் லைட் ஆஃபில் இருக்கும், நம்ம பக்கத்தில் போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா தான் லைட்டு ஆனே ஆகுது. எலக்ட்ரிசிட்டி எப்படி அதர் கண்ட்ரீஸ்லாம் சேவ் பண்ணுறாங்க பாருங்களேன்.